ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாகற்காய் பொடி. இந்த பாகற்காய் பொடி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் இந்த பாவக்காய் பொடியை சாப்பிட்றதுனால. நம்ம ரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்களை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடியது இந்த பாவக்காய் தான். அதனால் இந்த பாவக்காய் பொடியை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதில் கசப்பு சுவையே தெரியாது. அந்த மாதிரி இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இது பாவக்காய் பொடியாது அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கசப்பு சுவையே தெரியாத இந்த பாவக்காய் பொடியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? பாவக்காய் பொடி செய்கிறதுக்கு இந்த மாதிரி 2 பாவக்காய் எடுத்திருக்கேன் நான். இது நல்லா மேலெல்லாம் கழுவியாச்சு. இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோல் இருக்கிற ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். நம்ம 2 கார்னரையும் இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கம் கார்னரையும் நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிஞ்சு காயாக எடுக்கிறது நல்லது. அப்போ தான் உள்ள சீடுலாம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் துருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ எடுத்த 2 பாகக்காயும் நான் இந்த மாதிரி நல்லா துருவி வச்சாச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் உப்பு போடுவோம். உப்பு போட்டு நல்லா கலந்துருவோம். மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இந்த உப்பு போட்டு கலந்த இந்த பாவக்காவை இப்போ லைட்டாக தண்ணி விட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இதெல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துப்போம். முதல்ல இந்த காயை நல்லா நம்ம இப்போ வேறு ஒரு தட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்படி நல்லா அழுத்தி பிசையும் போது தண்ணி எல்லாம் போகும் பார்த்திங்களா? அந்த மாதிரி இந்த இப்படி எடுத்தோம்னா இப்படி உதிரி உதிரியாக விழணும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம இதை அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்தாச்சு. இவ்வளோ தண்ணி இருந்துச்சு இதில். இப்போ இந்த உதிரி உதிரியாக இந்த பாவக்காவை நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வானொலி ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பிழிஞ்சு வச்சுருக்கிற இந்த பாகக்காவை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த 2 பாவக்காவுக்கு இந்த அளவு தான் வந்துச்சு. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா இதை வறுத்துக்கணும். இந்த கலரே மாறி வந்துடணுங்க. அந்த மாதிரி இதை வறுக்கணும் நம்ம. இப்போ இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, இந்த கலரே நமக்கு நல்லா மாறி வந்துடும். ஒரு 10 நிமிஷமாவது இதை நம்ம நல்லா வறுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கலர் மாறுற ஸ்டேஜ் வரும். ஒரு அடிக்கனமான வாழையில எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறதுக்கு வசதியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் உள்ளவங்கள நம்ம தான் பாதுகாக்கணும். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் விடாமல் கைவிடாமல் கிளறிட்டே இருந்தேன். இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டு இருக்குது. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி கலர் வந்திருக்கு. நம்ம நல்லா க்ரீன் கலரில் போட்ட அந்த பாவக்காயானது இந்த கலருக்கு வர்ற வரைக்கும் நம்ம நிதானமாக பொரிக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வேற ஒரு தட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வானிலையில் இதை வச்சா இன்னும் கருத்துரும். அதனால் வேற ஒரு தட்டுக்கு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாவக்காய் இந்த மாதிரி நம்ம நல்லா பொரிச்சு வச்சாச்சு. இந்த மாதிரி பாருங்கள், சத்தமே கேட்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். கருத்துறவும் கூடாது, அதே சமயத்தில் நல்லாவும் வறுப்பட்டுருக்கணும். இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம வறுத்து வச்சிடணும். அடுத்தது இந்த பாவக்காய் துகள்களுக்கு ஏற்ற அளவுக்கு நாம் பருப்பெல்லாம் எப்படி சேர்க்குறது, எவ்வளோ சேர்க்குறது அப்படின்னு அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாவக்காய் பொடி செய்கிறதுக்கு தேவையான பருப்பு எல்லாத்தையும் நாம் இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த குட்டி கப்பில் பாதி அளவுக்கு நான் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 4 ஸ்பூனு. இது பாதி அளவு கலர் மாறட்டும். இப்போ பாதி அளவு கலர் நல்லா ஓரளவுக்கு மாறிக்கிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் அதே மாதிரி 4 ஸ்பூனுக்கு நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பும் லேசாக கலர் மாற ஆரம்பிக்குது. இப்போ எல்லாமே இதெல்லாம் கலர் மாறிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்து நம்ம போடணும். மொத்தமாக எல்லாத்தையும் போட்டோம்னா நமக்கு உளுந்தம்பருப்பு ரொம்ப செவந்து போயிடும். கடலைப்பருப்பு வறுபடாத மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் ஒவ்வொன்றா பாதி வறுபடவும் ஒன்றா சேர்த்துட்ருக்கேன் நான். இது தனித்தனியாகவும் போட்டு எடுக்கலாம். இப்படி செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் நமக்கு. அடுத்தது ஒரு 4 ஸ்பூனுக்கு மல்லியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துட்டு வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கடைசியில் எடுக்கிற ஸ்டேஜ் சமயம் நம்ம வெள்ளை எள்ளு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த ஹீட்லேயே இது நல்லா கலர் மாறிடும். அதனால் நம்ம இதை எடுத்துருவோம். இப்போது சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இந்த சூடே போதும் இதுக்கு. இந்த இதுலேயே நமக்கு இது நல்லா ஹீட் ஏறிடும், வறுபட்டுடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. வேற ஒரு தட்டுக்கு டக்குன்னு மாற்றிடலாம், இல்லைன்னா கலர் மாறிடும். இந்த மாதிரி கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அப்போ தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். ஆனால் பூண்டு சேர்த்தோம்னா எனக்கு வந்து பொடி சீக்கிரம் கெட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் எப்பயும் நான் பூண்டை ஸ்கிப் பண்ணிவிடுவேன். புளி மட்டும் சேர்த்துப்பேன், கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறது. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு 10 மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். மிளகாவும் நம்ம வதக்கியாச்சு. அடுத்தது இறக்குற ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை வந்து இப்படி உடையணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணிடணும். இதில் கொஞ்சம் தண்ணி இருந்துட்டால் கூட பொடி நமக்கு கிட்டிடும். இப்போ இந்த மிளகாய், கருவேப்பிலை இதையும் இந்த பருப்புகளோடையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த எல்லா பொருளும் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் என்ன பொருள் சேர்த்து அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச இந்த சூடாறின இந்த பருப்பு, மிளகாய் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பாவக்காயை நம்ம எப்படி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். புளிப்பு சேர்த்துருக்கோம், வெல்லம் சேர்த்தாலும் ரொம்ப அந்த கசப்பு தன்மை நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்கிறதுக்காக. இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம தோசை பொடியெல்லாம் எப்படி அரைப்போம், குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரோம்ல, அந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இந்த பாவக்காய் பொடி நல்லா உதிரியாக இந்த பார்த்திங்களா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த பாவக்காய் பொடி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.